முதலாவதாக திரு தமிழ்மணிகிட்டேருந்து இந்த விவாதத்தை துவங்குறேன். தமிழ்மணி சார், ஊழல் திமுக அரசிற்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டதுன்னு பிரதமர் பேசுகிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு, டிடிவி தினகரன், இவங்க எல்லாருடைய பேச்சையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு? சார், அதில் சூளுரை என்னன்னு எனக்கு தெரியல சார். அவர் ஏதாவது நான் இறக்கிடுவேன்னு சொன்னார்னா அது சூளுரை. எனக்கு தெரிஞ்ச தமிழில், எளிய தமிழில் காலம் வந்து விட்டதுன்னா அது கணிப்பு. காலம் வந்து விட்டதாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்லணும். எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாவது இன்றைக்கி அவர் பண்ணினாரா? தமிழ்நாட்டுக்கு இதை செய்வேன், அதை செய்வேன், சாலை வசதி, பேருந்து வசதி, மத்திய அரசுடைய ஃபண்டை வச்சு மத்திய அரசின் தலைவராக தேர்தலுக்காக ஊரை கூட்டி ஊர்காசு வந்திருக்கிற அவர் என்ன சொன்னார்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நானும் திரும்ப திரும்ப பார்த்தேன் சார், இல்லை. என் கண்ணில் படலை, கண்ணில் பட்டவங்க சார் இதை சொன்னார், அதை சொன்னார், ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்தது வேஸ்ட்டு, அவ்வளோதான் நான் கருதுகிறேன். அதனால் சூளுரை நிறைவேறும், மக்கள் ஓட்டு போடுவாங்க போடலைங்கிறது நான் மறுக்கலை, அது இண்டிபெண்ட் இஷ்யூ. இவர் சூளுரை என்ன இருக்கிறது? ஏதாவது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாருனால் இவரும் சொல்லலை. என்ன சொல்லணும் சார்? ஆட்சியை மாற்ற காலம் வந்து விட்டது, திமுக அரசுக்கு விடை கொடுக்குற காலம் வந்து விட்டது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்ன மாதிரி அவர் சொல்லியிருக்கணும்னு? ரொம்ப அருமையான கேள்வி. எனக்கு இதை பற்றி 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேச முடியுங்கிறது புரிஞ்சுக்காமல் நீங்கள் என்னை கேட்டுட்டீங்க. இதே நிலைமையில் நான் இருந்திருந்தேன்னா 1.5 நிமிஷத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு 50 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பேன். சிம்பிள் அனௌன்ஸ்மெண்ட். நடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் இந்த கட் ஆஃப் வைக்கிறோம்ல மத்திய அரசு பணிகளுக்கு, சிடி கீழே உள்ள 2 கேட்டகரி, நான் ஏபிக்கு போகலை. இதில் ஒரு தலித்தோ இல்லை ஒரு ட்ரைபலோ கட் ஆஃப் ரீச் ஆகலைன்னா கூட மொத்தம் 40 சீட்டு, அதில் 3 தலித்துக்கு 1 ட்ரைபல் இருந்துச்சுன்னால் அவன் கட் ஆஃப் ரீச் ஆகலைன்னாலும் கூட அதுலேயே முதல் மார்க் வாங்கியிருக்காள். அமங் த தலித் அந்த 3 பேருக்கும், அமங் த ட்ரைபல் ஃபஸ்ட் மார்க் வாங்கினவனுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க? கேரி ஃபார்வேர்டு. சார், அந்த கேரி ஃபார்வேர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஊரை ஏமாற்றி 5 வருஷம் கழித்து யாரும் எலிஜிபிள் இல்லைன்னு மற்ற ஜாதி கொடுத்துட்றாங்க. சார், நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். ஏதோ மோடி செய்கிறதாக நான் சொல்லலை, காங்கிரஸும் இதை தான் செய்யுது. இது அன்னைக்கு எப்போ நாங்கள் பார்ப்போம். கட் ஆஃப் ரீச் ஆகலைன்னா கூட அந்த கம்யூனிட்டிக்கு உள்ளது 3, இவனுக்கு 1, 4 அந்த கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் மார்க் எவன் வாங்கினானோ அதுக்கு பிறகு தான் ட்ரைனிங் கொடுக்குறோம்ல. ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் ட்ரைனிங் கொடுத்து அவனை ஒரு அரசு அதிகாரியாக மாற்றிட்டு போவோம். 5 ஆண்டு காலத்துக்கு இது நிலையில் இருக்கும். அதற்கு பிறகு அவங்களா வந்துடுவாங்க. நான் தயவுசெய்து சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. இது மிக மிக சிறந்த திட்டம். இல்லை, இதை அறிவிச்சிருக்கணும். ஆனால் இதை தாண்டி ஒரு பெரிய குழப்பத்துக்கு தீர்வு கொடுத்துருக்காங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவு பண்ணியிருக்காங்க. இன்டாக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல டிடிவி, இபிஎஸ் எல்லாரும் ஒன்றா பேட்டி கொடுக்குறாங்க. சார், டிடிவி இன்னும் கூட பேச கற்றுக்கல. அவர் பேசியிருக்க கூடாது. அது என்ன சொல்கிறாரு? இது சாதா பகை அல்ல, பங்காளி பகை சொல்லலாமா? பங்காளி பகைங்கிறது சாவர வரைக்கும் இருக்குங்க. இல்லை, ஏதோ ஒரு விடை சொல்லி தானே சார். என்ன விடை சொன்னார் அவர்? பங்காளி பகைன்னா எனக்கு அந்த பங்காளியும் தெரியும், பகையும் தெரியும். சாகிற வரைக்கும் இந்த பங்காளி பகை இருக்கும். அரசு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வச்சுருந்தோம். வேறு புரியுது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்துச்சுங்க, நான் சேர்ந்துட்டேன். பங்காளின்ட்டார்னா நீ என் பிரதர் இல்லை, என் விரோதி. வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. தமிழில் சகோதரன் வேற, பங்காளி வேற. எப்போ அவருக்கு தெரியல தமிழ் பேச, அவ்வளவுதான். எப்போ பங்காளின்னு ஓப்பனாக சொல்கிறாரோ அப்போ ஒற்றுமை அவங்களுக்குள் வராது. அதை தான் சொன்னார். அவரை நம்பி ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார் எடப்பாடியை அப்படின்னாங்க. முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். அது ஒரு பெரிய மாற்றம் இல்லை சார். அவருக்கு வேறு வழி இல்லை சார் ஏற்றுக்காமல்.
அவர் தனித்து நிற்கிற அளவுக்கு அவர்கிட்ட வசதியும் இல்லை, கேண்டிடேட்டும் இல்லை. டிஎம்கேயில் சேர்ந்து நிற்கிறது சரி வராது. 2021 அவர் கட்சி இருந்த நிலைமை வேறு, 26 கரைஞ்சி இன்னைக்கு இந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அதனால் அவர் சார் இப்போ அங்கே இருக்கிறதுல பாஜக ஓரளவுக்கு வலிமையாக இருக்குது சார். மிக எளிதாக ஒரு 18 சீட்டு ஜெயிச்சிருவாங்க அவங்க. மற்ற கட்சி 18 ஜெயிக்கும்னு என்னால் சொல்ல முடியல சார். அப்போ இந்த கூட்டம் எந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தமிழ்மணி சொல்றீங்களா? என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, என்ன செய்கிறேன்னு சொன்னாங்க, வந்தாங்க, பேசினாங்க. இன்னது பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இன்னது அதிமுக சொன்னிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம், நம்ம விவாதிக்கலாம். முடியுமா? யாருக்கு லாபம் கிடைக்கும்? இபிஎஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்ச் பண்ணிருக்கணும் சார். நீட்டுக்கு கொடுத்தார்ல 7.5%, அதே மாதிரி 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்திலேருந்து அரசு சர்வெண்டாக இல்லைன்னா 10% அவனுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு. இன்றைக்கு வரை 30 ஆண்டுகளாக இல்லை, இது உண்மையாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிறைய விஷயங்களை நீங்கள் அவர் பேசியிருக்கணும். ஆனால் பலர் தேடிக்கொண்டிருந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவு சொல்லிட்டாங்கல்ல. அன்புமணி சொல்றாரு எடப்பாடி தான் முதலமைச்சர், டிடிவி சொல்றாங்க, இது ஒரு பெரிய சொல்யூஷன் இல்லையா? அன்புமணியே இதுக்கு கூட்டுக்கிட்டு வந்ததே எடப்பாடி தான். அதில் அன்புமணி எப்போதும் எதிர்த்து பேசலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இவர் எதிர்த்து பேசினார், அவர் துரோகி, அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். இதுவும் சொன்னார், மத்திய அரசு என்னை அடிபணிய வைக்க முடியாது. 3 தடவை சொன்னார். மத்திய அரசுக்கு நான் அடிபணிய மாட்டேன். அதோட உள்ளே போக விரும்பலை. எனவே அவர் மனந்திருந்தி டிடிவி இன்னது இப்போ இந்த இடைப்பட்ட 15 நாளில் அதிமுக இதெல்லாம் செய்திருச்சு, இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிடுச்சு, நான் மனம் குளிர்ந்து போயிட்டேன், இதெல்லாம் தமிழனுக்கு கிடைக்குங்கிறதுனால நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருந்தான்னா மனம் திருந்தி ஆதரிக்கிறார். மனம் வருந்திய இப்பையும் ஒரு நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள பகமை என்பது இதுதாங்கிறார். ஆமாம் சார், இருந்தாலும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கேன், எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ரொம்ப முரண்டு பிடித்து கொண்டிருந்தவர் சேர்ந்திருக்கிறதே இங்கே உங்களுக்கு தென் தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய வலுவை ஏற்படுத்தி இருக்காரு. அது சார் ஒரே ஒரு எம்எல்ஏ உண்டு, அவருக்கு ஒரு எம்எல்ஏ உண்டா சார்? 22 தொகுதியில் டிடிவியால் தானே 2021 23 நான் ஒத்துக்கிறேன். என்னைக்கு அது கரெக்ட்? நான் அதான் சொன்னேன். இன்னைக்கு கூட்டம் எந்த தாக்கத்தை இப்போ ஏற்படுத்தாது? இன்னைக்கு அவருக்கு இல்லை சார். எல்லாம் அவரை விட்டு டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் போயிட்டாங்க. என்னால் பட்டியல் கொடுக்க முடியும். அவர் கூட இருந்த அவ்வளவு பேரும் இவரால் எதையும் செய்ய முடியலங்கிறதுனால எல்லாரும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு சில பேர் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அவர் ஒரு லீடர் இல்லை. அன்புமணி எஸ், அவருக்கு ஓட்டு இருக்குது, ஒரு பலம் இருக்குது, அது பலம் சேர்க்கும், நான் மறுக்கலை. இவர் எனக்கு தெரிஞ்ச திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான கூட்டணி நாங்கள் அப்படிங்கிறத இபிஎஸ் காட்டிட்டார. சரிங்க, எப்படி சார் வலிமையான கூட்டணி? யார் இதில் என்ன? அந்த அம்மா வரல. அந்த அம்மா நான் கேள்விப்படுற வரைக்கும் ஒரு மத்திய அமைச்சர், 2 மாநில அமைச்சர், ஒரு பாரத் ரத்னா கணவருக்கு மாண்டு போன, இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுங்க நான் வர்றேன். எனக்கு தெரிஞ்சு தப்பாக இருக்கலாம் பேசி. அந்த அம்மா வரல. அந்த அம்மாக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச 1/2% ஓட்டு தான் இருக்குது. ஃபார்வர்டு பிளாக்குக்கிட்ட ஏதோ பேசுனதாக காதில் டிவியிலலாம், தனியரசுக்கிட்ட ஏதோ பேசுனது. நான் இன்றைக்கி தனியரசும் ஃபார்வர்டு பிளாக்கும் இதில் வந்திருந்தால் கூட ஓரளவு அவங்களால இட்டு நிரப்ப முடியும். ஒரு 6 டிஸ்ட்ரிக்டு நீங்கள் நான் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஃபார்வர்டு பிளாக்கும் தனியரசும் கொங்கு நாடு போய் பேசுனாங்க, எடப்பாடியை சந்திச்சு வரப்போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது பொய். பிரதமருடைய சூளுரை பொய்யாயிருமா? என்ன சார் சூளுரை செஞ்சார் அவரு? இல்லை, நாங்கள் ஆட்சி மாற்றத்தை திமுக அரசுக்கு விடை கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு சூளுரை தானே சார், அதை நடத்தி காட்ட முடியாதா? நாங்கள் விடை கொடுப்போம்னு சொல்லலை சார். விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. ஊழல் திமுக, ஊழல் திமுகன்னு திரு மோடி வந்து சொல்லியா எங்களுக்கு தெரியணும்? ஊழல் திமுக தான்.
அதை அகற்ற என்ன செய்தார்? என்ன செஞ்சிருக்கணும் அதை அகற்ற? 2000 கரெக்ட். எத்தனை 1000 கோடி KN நேரு மேலே அலிகேஷன் என்ன செய்ய முடிஞ்சது? இன்னைக்கு வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் உண்மை டாக்குமெண்ட். என்ன செய்தீங்க நீங்கள்? சாராயத்தில், டாஸ்மாகில் சார் இப்போ இதில் நடவடிக்கை எடுத்திருந்தா இது அரசியல் வெஞ்சன்சி அப்படின்லாம் சார் சொல்லுவாங்க இந்த நேரத்தில். சார் அப்போ மன்னிச்சு பெருந்தன்மையாக வீட்டுக்கு போயிடுங்க. என்னங்க, ஒருத்தர் தண்டிச்சா குற்றத்துக்கு வெஞ்சன்ஸ்னு சொல்லுவாங்கங்கிற பயம் வந்ததுன்னா அவர் அரசியலுக்கு தகுதி இல்லைங்க. யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய கடமையை நான் செய்யணும். இப்போ ஊழல்லாம் இதாங்க ஊழல். டாஸ்மாகில் 2 நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில், என்னென்னதை நீ பண்ணன, என்னென்னது நீ இது பண்ணன அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்டில் கிடக்குது. இவர் டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே சார் வருது. அது அவங்கள இன்னும் அந்த அதிகாரிகளை கொல்ல பக்கமாக ஓடி வந்து ஆட்டோ பிடிச்சி ஓடின ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர் அன்னைக்கு தான் விசாகன் IAS. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? யார் உங்களை கண்டு பயப்படுவா? அதனால் அவர் சூளுரைக்கவில்லை. எடப்பாடியும் இன்னும் பல காரியங்கள் செய்திருக்கலாம். நாளை காலையில் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு வாய்ப்பு எனக்கு வேண்டாம், இதை முடிச்சிடுறேன். ஒரு 75 வயசான தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு புனித ஸ்தலத்துக்கும் மதங்களை தாண்டி நான் ஃப்ளைட்டில் ஒன்று அனுப்புவேன். லைஃப்பில் ஒன்ஸ் ஒரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை பஸ்ஸில் ஃப்ரீ, மதுரை, தமிழ்நாட்டுக்குள்ளது. இதெல்லாம் ரொம்ப எளிதாக செய்திருக்க முடியும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அதில் என்ன பண்ணினார்? இந்த ஆளுங்கட்சியாக ஆக ஆசைப்படுகிறவர்கள் யாராக எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், அது அப்பார்ட். இந்த இடத்துல நான் உட்காந்து பேசக்குள்ள எனக்கு வேண்டியவங்க யாரும் கிடையாது. ஒன்றுமே சூழல் வைக்கலைங்கிறதான் திருப்பி நான் சொல்கிறேன். அப்போ அவர் வாயை திறந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா நிறைவேறாது. ஒன்றுமே சொல்லலை. அவர் வந்தது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் செலவு வேஸ்ட்டு.